Hi everyone, welcome to week 5 of Business Beginner series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஆக்டோபஸ் அமிக்ரோமி. இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன். ஸோ இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சிங்கிள் க்ரோஷே எஸ்சி, எம்ஆர் மேஜிக் ரிங், ஐஎன்சி இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப், டிஇசி டிக்ரீஸ் அண்ட் டென்டக்கிள்ஸ் பண்ணும்போது டபுள் க்ரோஷே அண்ட் செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இப்போ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணிப்போம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து இந்த டெய்ல் எண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ரோ 2 இன் ஈச். அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸ்குள்ளேயும் 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் லூப் ஆஃப் ப்ரீவியஸ் ரோ. இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா 6 லூப்ஸ்லையும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரோ வந்து டபுள் ஆகி உங்களுக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் வந்து உங்களுக்கு கேப் ஃபார்ம் ஆகும். அது ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸையும் புல் பண்ணி அடுத்த இது பண்ணுறதுனால. ஸோ இதை வந்து அகெயின் டெய்ல் லைன் பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரோ 3 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரோ 3 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இந்த ரோ முடியும் போது உங்களுக்கு டோட்டலாக 18 ஸ்டிச்சஸ் இருக்கும்.
18 ஸ்டிச்சஸ் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து ரோ 4. ஸோ ரோ 4 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இந்த ரோ முடியும் போது உங்களுக்கு மொத்தமாக 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இது தேர்ட் ஸ்டிச். ஸோ தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ அது லாஸ்ட் ஸ்டிச். ஸோ 24 ஸ்டிச்சஸ் ஆகிடுச்சு. தென் இப்போ ரோ 5 to 8, அதாவது 4 rows ரிப்பீட் ரோஸ். அதாவது இந்த 24 நீங்கள் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ரிப்பீட்டில் ஆரம்பிச்சிருக்கேன், அதாவது 5th ரோ. ஸோ 24 ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ ரோ 5 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ரோ 6, 7 and 8 ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8 rows கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரிப்பீட் ரோஸ் போட்டதுனால நமக்கு வந்து இந்த பவுல் மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அடுத்து ரோ 9. ஸோ ரோ 9 வந்து சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப். அதாவது இப்போ நம்ம ஆக்டோபஸை வந்து பேஸில் க்ளோஸிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம ஜஸ்ட்டு ஒரு எலிவேஷன் மாதிரி ஒன்று பெண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பேக் லூப்பில் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்னை ஃபேஸ் பண்ணி இருக்கும் போது, ஸோ டுவர்ட்ஸ் மீ இது வந்து ஃப்ரண்ட் சைட், ஆப்போசிட்டில் இருக்கிறது பேக்.
ஸோ இதுதான் பேக் லூப். இந்த பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் இருக்குன்னா 24 பேக் லூப் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கணும். டுவெண்ட்டி ஸ்டிச். ஸோ இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக பேக் லூப்பில் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஃபோல்டிங் மாதிரி லைட்டாக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு க்ளோசிங்க்கு வந்துடலாம். ஸோ இப்போ அடுத்து ரோ 10. ஸோ ரோ 10 வந்து 2 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ இதை பண்ணும்போது 24 இருக்க உங்கள் ரோ வந்து 28 மாறிடும், 18 மாறிடும். டூ சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச் டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ அகெயின் 2 சிங்கிள் க்ரோஷே and 1 decrease. ஸோ இது மாதிரி 6 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 18 ஸ்டிச் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து ரோ 11. ஸோ ரோ 11 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ். ஸோ இந்த ரோ முடியும் போது நமக்கு மொத்தமாக 12 ஸ்டிச்சஸ் ஆகிடும்.
12th ஸ்டிச். ஸோ இந்த ரோவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சின்னதாகிட்டே வந்துடும். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் வந்து காட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லாவே ஸ்டஃபிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ உங்களுக்கு 12 இருக்கிறது நீங்கள் இது 6 டைம்ஸ் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டிங்கன்னா 6 ஆகிடும். இப்போ டோட்டலாக வந்து 6 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த நீடிலில். அதனால் பெட்டர் ஸ்டிச்சிங் நீடிலுக்கு வந்து மூவ் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ யான் வேணுமோ இதை வந்து விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் பண்ணுற நீடிலில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் இந்த டெய்ல் எண்டை விட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு உங்கள் நீடில் எடுத்து இந்த டெய்ல் எண்டில் விட்டு ஸோ இப்போ இருக்க எல்லா 6 ஸ்டிச்சஸ்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி எடுங்க. ஸோ 6 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சென்டரை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் சீல் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஃபர்தராக இன்னும் லாக் பண்ணுறதுக்கு நியரஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு ரேண்டம் ஸ்டிச்சில் வெளியிடுங்க. இப்போது இது பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சோடு கனெக்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ இப்போ இது சீல் ஆகிடும். இதுவே சஃபிஷியன்ட்டு தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதே ப்ரொசீஜரை இன்னொரு லூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே விடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இதில் விடலாம். பட் வெளியே எடுத்துகிட்டு இந்த நாட் பண்ணுறத இதோட நியரஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. முடித்ததுக்கப்புறமா இப்போ எந்த லூப்பில் இது நீங்கள் இந்த நாட்டை போட்டிங்களோ அதோட கேப்லேயே இந்த எக்ஸஸ் யானை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இப்போ இது ஆக்டோபஸோட பாடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம டென்டக்கிள்ஸ் போட போகிறோம். ஸோ டென்டக்கிள்ஸ் வந்து எதில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரோ நம்ம பேக் லூப்பில் மட்டும் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த லூப்பை யூஸ் பண்ணி தான் இப்போ டென்டக்கிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சேம் கலர் டென்டக்கிள்ஸ்லேயே பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிச் வந்து டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் யான் வந்து இங்கே ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரோ 9 நீங்கள் இந்த பேக் லூப் க்ரியேட் பண்ண ப்ளேஸ். ஸோ இப்போ 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 செயின்ஸ், 1 டபுள் க்ரோஷே போடணும் அடுத்த ஸ்டிச்சில். அகெயின் 3 செயின்ஸ், ஸோ இதை வந்து இதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் விட்டு எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இது ஒன் டென்டக்கிள். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னும் 8 டென்டக்கிள்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்த டென்டக்கிளுக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு டென்டக்கிள்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டென்டக்கிள்ஸ் பண்ணுறதும் நான் வந்து சேம் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஒரு லூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த பேக் லூப் பண்ணின ரோ 9ல் ஸோ அந்த ரோவை சூஸ் பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இப்போ இதுதான் ஒரு ஸ்டிச்னால், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் போடணும். தென் அகெயின் 3 செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு 1 டென்டக்கிள் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே ப்ரொசீஜரை நீங்கள் அடுத்த 8 டென்டக்கிள்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட பிகினிங் இது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட பிகினிங்கில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின் ஸ்டிச்சஸ், நெக்ஸ்ட் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் பண்ணணும். இப்போ அடுத்து 3 செயின் போட்டு அடுத்து வரக்கூடிய லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ இப்போ ஃபைனல் டென்டக்கிளும் போட்டாச்சு. இது வரை முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லூப் ஒன்று ஆரம்பிச்சிங்க இல்லையா, அங்கேயும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. உங்களோட டென்டக்கிள்ஸ் எல்லாம் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இது வரை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை கட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த நாட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த கேப்பில் விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டெய்ல் எண்டும் இந்த இப்போது நம்ம கரண்ட்டாக கட் பண்ண ஒர்க்கிங் யானுமே உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட்டு நீங்கள் நீடிலில் இன்சர்ட் பண்ணி ரேண்டமாக 2 பிளேஸில் இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இது வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த 2 லூப்பையுமே நீடிலில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்க ஒரு நியரஸ்ட்டு ஸ்டிச்லேயே நான் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு அகெயின் இதோட ஒரு நியரஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி திரும்ப ரேண்டமாக இன்னொரு ப்ளேஸில் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது சீல் ஆகிடும். ஸோ இது ஆனதுக்கப்புறமா நல்லா நெருக்கமாக இது வெளியே தெரியாத மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இது சீல் ஆகிடுச்சு. உங்களோட ஆக்டோபஸ் இப்போ ரெடி. இப்போ இதுக்கு வந்து நம்ம கண்ணும் வாயும் நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஐஸ்க்கு 2 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ஃப்ரெஞ்ச் நாட்டையும் தேவையான ப்ளேஸில் நம்ம நீடில் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐ நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஐ எனக்கு வேணும் அப்படின்ற டிஸ்டன்ஸில் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் ரெண்டுத்தையுமே பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே லூப்பில் தான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ தட் நீங்கள் இங்கே நாட் பண்ணி அகைன் உள்ளே தள்ளிக்க முடியும். இப்போ அடுத்து இதுக்கு மவுத் மட்டும் போட வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு ஈஸியான வி ஷேப் மவுத் தான் இப்போ போட்டிருக்கோம். ஸோ இதோட யானையும் நான் இங்கே பேக் சைட்லேயே ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸஸாக இருக்க எல்லா யானையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். ஸோ இது ரேண்டமாக கூட பண்ணுங்கள், ஏன்னா இங்கே நிறைய யான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே எனிவே கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ எதுவும் பிரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வேண்டாம். ஸோ இப்போ போட்டுட்டு அகெயின் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க யானை இதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஃபுல்லாக உள்ளே தள்ளியாச்சு. And this is how it looks like. Thank you for watching.